அதிமுகவினுடைய விவகாரம் கடந்த 3 நாட்களாகவே நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று செங்கோட்டையன் அவர்கள் ஈரோட்டில் வந்து பேசும்பொழுது எம்ஜிஆர் அவர்களோட நான் வந்து கிட்டத்தட்ட பல முறை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கேன். எம்ஜிஆருக்கு நான் ஒரு பார்த்தசாரதியாக இருந்திருக்கேன் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பாக வந்து அந்த கூட்டத்தில், அதாவது எடப்பாடி அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பாராட்டு விழாவில் நான் ஏன் வந்து கலந்துக்கல அப்படின்றத பற்றி அவர் அதிமுகவினுடைய வரலாறு இதை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அதை புறக்கணிச்சிருக்கேன் அப்படின்றதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பேச்சின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும்? எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் வந்து எடப்பாடியை விட ஒரு பெரிய தலைவராக செங்கோட்டையன் இருந்தார் என்பது உண்மைதான். எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல, ஜெயலலிதாவிற்கும் அவர் ஒரு முக்கியமான நபராக இருந்தார். ஜெயலலிதாவுடைய அந்த பயணங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் செங்கோட்டையன் இருந்தார். இப்போ ஜெயலலிதா வந்து ஒரு டூர் போகிறாங்கன்னா, ஒரு சுற்றுப்பயணம் செய்கிறாங்கன்னா, அதில் முக்கியமான அந்த குழுவில் முக்கியமாக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் தான். அந்த அளவுக்கு செல்வாக்கு. இபிஎஸ்ஸை கூட தமிழக மக்களுக்கு அப்பொழுது பெரிதாக தெரியாது, கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும். ஆனால் செங்கோட்டையன் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று. இரண்டாவது, சசிகலாவும் ஜெயலலிதா அவர்களும் சிறைக்கு செல்கின்ற அந்த சூழலில் அடுத்த முதல்வராக செங்கோட்டையன் தான் வருவார் என்கிற அந்த பத்திரிகை செய்திகள்லாம் நிறையா இருக்கிறது. காரணம், செங்கோட்டையன் ஒரு தெரிந்த முகம். ஆனால் அங்கே தெரிந்த முகத்துக்கு வேலை இல்லைல்ல, யாருக்கு பணம் இருக்கிறதோ அதுதானே முக்கியம். அதன் அடிப்படையில் தான் வந்து இபிஎஸ் வந்து முதல்வராக பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் நடந்த காட்சிகள்லாம் நமக்கு தெரியும். சரி, இதெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து செங்கோட்டையன் நல்லா தானே இருக்கார். ஏன் இப்படி மாற்றம்? முக்கியமானது நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது அதிமுக இருக்கின்ற நிலையை தெரிந்தால்தான் ஒவ்வொருத்தருடைய மனநிலையை நமக்கு புரியும். அது செங்கோட்டையனாக இருக்கட்டும் அல்லது மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கி கொங்கு பெல்ட்டில் ஒரு முக்கிய தலைவராக இபிஎஸ் இருக்கிறார். ஏன்னா இபிஎஸ் வந்து ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அவருக்கு நிகரான தலைவரை பார்த்திங்கன்னா அது செங்கோட்டையன் தான். அப்போ செங்கோட்டையனை வந்து பெரிய அளவில் முன்னிறுத்தலைங்கிற ஒரு குறை ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ அன்றைக்கி வந்து இந்த மேடையில் ஏறி வந்து ஏன் பேசுகிறாரு, வரலாறு சொல்கிறார் அப்படின்னா, அவருக்குள்ள அந்த கோபதாபம் தான் வைங்களேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயலலிதா வந்து தன்னை பாராட்டின ஒரு ஆடியோவை கூட அதில் வந்து காட்டி பேசுகிறாரு. அதான் சொல்கிறேன். என்ன அர்த்தம்னா, இபிஎஸ் இடத்தில் நான் தான் இருந்திருக்க வேண்டும், அவர் இல்லை நான் தான் முதல்வராக இருக்க வேண்டும், எனக்கு முன்னுரிமை கொடுக்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ப்ரெஸ் மீட்டில் கூட அல்லது விழாவில் கூட இபிஎஸ்க்கு நிகராக செங்கோட்டையன் படத்தையும் ஆமாம் கிட்டத்தட்ட சமமான அளவில். என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அப்படிதான். ஆனால் நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைத்தும் என்னை போன்றவர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்குள் நடந்த ஒரு ஈகோ கிளாஷ் தான்.